நம்ம இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகளையும் உலக அறிவியல் கண்ணோட்டத்திலேருந்து மறைக்கப்பட்ட சில உண்மைகளையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வரலாற்றில் கடந்த 1,00,000 ஆண்டுகளாக இந்தியா எந்த ஒரு நாட்டின் மீதும் படையெடுத்து போகலை. மற்ற நாடுகள் தான் இந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க. எத்தனை நாடு இந்தியா மீது படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை மட்டும் ஒருத்தரால் கூட கைப்பற்ற முடியல. காரணம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்த சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ பேரரசர்கள். நம்ம இந்தியாங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவோட ஆரம்ப காலகட்டத்தில் அதோட நாகரிகம் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து மட்டும்தான் தொடர்ந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் முதல்ல இந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்ஷியாவோட படையெடுப்புக்கு அப்புறம் அது இந்துவிலேருந்து சிந்து சமவெளி நாகரிகமாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ எல்லாராலையும் அதிகமாக ஃபேமஸாக விளையாடக்கூடிய ஒரு இண்டோர் கேம்னா அது செஸ். அந்த செஸ்ஸை முதல்ல கண்டுபிடிச்ச நாடு எதுனா அது இந்தியா. ஆனா இந்த செஸ் விளையாட்டு எப்போ கண்டுபிடிச்சது, யார் கண்டுபிடிச்சது, எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? செஸ்ஸை 6ஆம் நூற்றாண்டில் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை குப்துப் ஆட்சி காலத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா, எதிரி நாடும் தன்னோட நாடும் போர்க்களத்தில் எப்படி போர் செய்யணும், அதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதிரி நாடும் தன்னோட நாடும் போர் செய்யறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான டெக்னிக்ல போர் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தை மற்றவங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு விளையாட்டு மூலமா சொல்லி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச கேம் தான் செஸ். இந்த செஸ்ல சதுரங்கம் அப்படின்னு தான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் 4 படை இருக்கும். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இந்த 4 படைகளையும் மையமாக கொண்டுதான் செஸ்ஸை வடிவமைச்சிருக்காங்க. உலகிலேயே முதல்ல கிரைனட்டால கட்டப்பட்ட கோயில்னா அது இந்தியாவில், குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் உலகிலேயே முதல்ல கட்டப்பட்ட கிரைனைட் கோயில் ஆகுமா. இது 1004 1009 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல கட்டி முடிச்சாங்க. இது கட்டினது யாருன்னாக்கா தி கிரேட் ராஜராஜ சோழன். ஆனா அப்படிப்பட்ட கோயிலை உலக அதிசயத்துல சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. எந்த ஒரு நாடா இருந்தாலும் அதோட ஆட்சி அமைப்பு 2 வகைப்படும். ஒன்று ஜனநாயக ஆட்சி, இன்னொன்று சர்வாதிகார ஆட்சி. ஜனநாயக ஆட்சினாக்கா மக்களே ஓட்டு போட்டு தங்களோட தலைவர் தேர்ந்தெடுக்கு. சர்வாதிகார ஆட்சினாக்கா சர்வாதிகாரி ஒருத்தர் அவருக்கு அடிமையில அந்த நாட்டு தலைமையேற்று நடக்கிறதாகும். இந்தியா தான் உலகத்திலேயே 7வது மிகப்பெரிய ஜனநாயக நாடா இருக்கு. பரமபத விளையாட்டு இந்தியாவில தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இதை முதல்ல மோக்ஷபத் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானதேவ் அப்படிங்கிற ஒரு துறவி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு துறவியாகவும் இருந்திருக்காரு, கவிஞராகவும் இருந்திருக்காரு. இதுல உள்ள ஏணிகள் எல்லாமே நல்லொழுக்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுல உள்ள பாம்புகள் எல்லாமே தீயொழுக்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நல்லவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அதே நீங்க தீங்கு செஞ்சீங்கன்னா, நீங்க எவ்வளவு தீங்கு செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நரகத்துல உங்க தண்டனைகளை அனுபவிப்பீங்க அப்படிங்கறத அதோட கோர் கான்செப்ட். உலகத்திலே ரொம்ப உயரமான கிரிக்கெட் கிரவுண்ட் எங்க இருக்குன்னா அதுவும் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. அதாவது இமாச்சல பிரதேசல சைலிங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கு 1893 மகாராஜா பட்டியாலாவில் கட்டப்பட்ட ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட். அதாவது கடல் மட்டத்திலிருந்து 2444 மீட்டர் உயரத்துல இருக்கு. உலகிலேயே ரொம்ப போஸ்ட் ஆஃபீஸ் அதிகமாக இருக்கிற நாடும் அது இந்தியா தான். நம்ம இந்தியாவில் எந்த துறையில் அதிகமான வேலையாட்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்தியாவோட ரயில்வே துறையில் மட்டும்தான் இந்தியாவிலேயே அதிகமான வேலையாட்கள் இருக்காங்களா. கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கும் மேலே அதிகமான மக்கள் அதில் வேலை பார்க்குறாங்க. உலகிலேயே முதல் யூனிவர்சிட்டியும் இந்தியாவில் தான் இருந்துச்சு. கிமு 700 காலகட்டத்தில் தக்ஷிலாவில் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் 60க்கும் மேலே பாடங்களை படிச்சிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில உலகத்துல பல்வேறு மூலமுடுக்கிலிருந்தும் வந்து சில மாணவர்கள் படிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் 4வது செஞ்சுரியில கட்டியிருக்காங்க. வானியல் ஆராய்ச்சியாளர் ஸ்மார்ட் தான் முதல்ல பூமி சூரியனை சுற்றி வர கரெக்டான டைமை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு முன்னாடியே இந்தியாவில் பாஸ்கராயா அப்படிங்கிற ஒருத்தர் பூமி சூரியனை சுற்றி வர காலகட்டத்தை கரெக்டா அக்யூரேட்டா அப்பே கணிச்சிருக்காரு. அவர் கணிச்சது 365.25875648 நாட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கீழே தருவீங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ட் பாய்.